ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஒரு ஆந்திர பையா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பாலக்காக போகிறேன். ஸோ எங்கிட்ட ஒரு 15 கிலோமீட்ரு டிஸ்டன்ஸு. ஸோ வாங்க போயிட்டு பால் கொண்டு வரலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என் ஃபேஸ் உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த விலாக் மேக்ஸிமம் வெதர் பாருங்க. ஸோ ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. வெயில் ரொம்ப அடிக்குது. இன்றைக்கி கொஞ்சம் மழை பேய்ச்சிது, அதனால தான் வெதர் மொத்தம் கூல் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி இந்த ஏரியாவில் மேக்ஸிமம் ஒரு ஆள் டூரிஸ்ட் ஆள் தான். ஸோ இந்த மாதிரி வெதரு அவர் பார்த்துட்டான்னா கூல் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க வெதர் ஸோ அவர் ரொம்ப சந்தோஷமும். ஸோ எதுக்குன்னா இங்கே மேக்ஸிமம் ஒரு ஆள் மட்டும் டூரிஸ்ட் ஆள் தான். இந்த சின்ன வில்லேஜ் இந்த ஏரியா ஸோ இந்த ஏரியாவில் மேபி இருந்த லோக்கல் பீப்புள்ஸ் ஜெர்மனி ஆள் வெரி ஓல்டு பீப்புள் தான். ஸோ மேக்ஸிமம் ஸோ இங்கே லக்சம்பர்கோ இல்லை நெதர்லாண்டோ இல்லை இந்த பக்கத்தில் ஒரு நாடு இருக்கோ ஆஸ்ட்ரியா, ஸோ இல்லைன்னா இந்த ஜெர்மனி ஆள். ஸோ எங்கெங்கோ சிட்டியில் இந்த பக்கம் வருவார். ஸோ இந்த காலையில் யாருமே வெளியில் வரமாட்டா, அதனால தான் டிராஃபிக் இல்லை. இன்கேஸு மதியம் டைம்லன்னா ரொம்ப அதிகமும். எதுக்குன்னா இந்த ஏரியாவில் அதிகமாக சைக்கிள் பண்ணுற ஆள் அதிகமும். ஸோ இந்த மாதிரி சைக்கிள் காரில் கொண்டு வந்துட்டு ஸோ மொத்தம் சைக்கிள் தான். இங்கே மதியம் டைமில் பார்த்தா கொஞ்சம் பிஸியாக இருக்கும் இந்த ரோடு ஸோ இவர் வெயில் வேணும். இவருக்கு வெயிலில் வெளியிலுக்கு வருவார் அதிகமாக, இல்லைன்னா வெளியிலுக்கு வரமாட்டா. ஸோ இவருக்கு இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமா இல்லை லீவ் போட்டு வந்துட்டாரா అని தெரியாது. ஆனால் இந்த டைமில் அதிகமும் இந்த வெயில் காலம் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் சைக்கிள் இல்லை வின்டர் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி தெரியுதுல பெரிய ஹில்லு, அந்த ஏரியா மொத்தம் ஐஸ் வந்துடும். மொத்தம் ஹில் செக்ஷன் ஒரு ஏரியாவில் ஐஸ் ஸ்கேடிங் சொல்லணும்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணுவார். ஸோ வின்டர் வந்துச்சுன்னா அந்த மாதிரி, வெயில் காலம்னா சைக்கிள். ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுவார். ஸோ வெதர் பாருங்க, மொத்தம் க்ளவுட் எல்லாம் கீழே வந்துச்சு. ஸோ நான் போகிற இடத்துல ட்ரோனு ஃப்ளை பண்ணலாமன்னு எடுத்து போகிறேன். ஸோ அங்கே போயிட்டு பார்ப்போமோ இந்த வெதருக்கு நம்ம ட்ரோன் ஃப்ளை ஆகுமா ஃப்ளை ஆகாது. அப்படி இந்த வெதர் நீங்கள் மொபைலில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வெதர் லைவ் லொக்கேஷனில் நேராக பார்த்தா தான் வெரி பியூட்டிஃபுல்லு. எதுக்குன்னா நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கும்போது ஒரு மாதிரி, மொபைலில் பார்க்கும்போது ஒரு மாதிரி எனக்கு தெரியுமோ. ஸோ இந்த லொக்கேஷன்ஸு நான் முன்னாடி மொபைலில் பார்க்கும்போது என்னடா இது நார்மலாக இருக்கும், இதெல்லாம் பியூட்டிஃபுல்னு சொல்கிறாங்கன்னு நான் நினச்சிட்டேன் யூடியூப்பில் பார்க்கும்போது. ஆனால் இந்த நேராக பார்க்கும்போது தான் அந்த ஹாப்பினஸ்ஸு அந்த ஃபீல் என்னன்னு நமக்கு தெரியுமோ. ஸோ நான் சொன்னாலாம் இந்த ஏரியாவில் மேக்ஸிமம் வர்ற ஆள் டூரிஸ்ட் ஆள் தான். ஸோ அவர் இந்த டைமில் ரொம்ப சந்தோஷமாகும்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி எனக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியாது. பட் என்னோடய ஓனர்கிட்ட பேசும்போது அவர் சொல்லுவார் இதெல்லாம் மொத்தமும். ஸோ இந்த மாதிரி வெதர் இருந்தால் நல்லாயிருக்கும், அவர் ஹாப்பியாக ஃபீல் ஆகிட்டு சொல்லுவார் இவர்கிட்ட, இந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ வெதர் இன்றைக்கி தான் நல்லா இருந்து, அதனால தான் வெளியில் வந்துட்டா அப்படி. ஸோ அவர் பேசும்போதும் எனக்கு தெரிஞ்ச நம்மட அவர் நான் பேசிட்டேன்னா அவர் சொல்லிட்டார் இந்த மாதிரி. இந்த பக்கம் பாருங்கள் லொக்கேஷன்ஸ் எப்படி இருக்கான்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் சொன்னால ஸோ இந்த மாதிரி ஆள் சைக்கிளிங் இங்கே பாருங்கள், இவ்வளோ கூலு ரெயின் கூட மழை பேய்ச்சிது, ஆனால் அவர் சைக்கிளில் இது பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுவார். இங்கே பாருங்கள் மேலே தான் டைரி ஃபார்மு, அந்த மேலே போகணும். ஸோ இந்த ஏரியாவில் இப்படி இருக்குல்ல. ஸோ நம்ம விண்டரில் வச்சுக்கோங்க இங்கே இந்த ஏரியாவுக்கு. ஸோ இதெல்லாம் மொத்தம் ஐஸ் தான். ஸோ நாங்கள் மேலே கீழே பார்க்கும்போது வெரி பயமாக டேஞ்சர் பிளேஸ் மாதிரி தெரியுது. எதுக்குன்னா பயம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக கீழே பார்த்தா. ஸோ ரோடு மட்டும்தான் தெரியும் கொஞ்சமும், அதுக்கப்புறம் இந்த கீழக்கு பார்த்தா எந்த தூரமில் பார்த்தா கூட மொத்தமும் ஐஸு தான். அப்போ நம்ம தெரியாதுல ரோடு எப்படி என்னது, மேபி இன்கேஸு கார் ஸ்கிட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணுமோ. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல, அதனால தான் பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமோ. டிராக்டர் வருது பாருங்கள். ஸோ இங்கே டிராக்டர் பெரிய சைஸுங்க, சின்ன சைஸே டிராக்டர் கிடையாது. இது பாருங்கள் பால், இது உள்ளே தான் பால் கிடைக்குமோ. வாங்க உள்ளே போயிட்டு நான் உங்கள் கவ் எல்லாம் அவங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆக்சுவலி
நம்ம ஊரில் சொல்லுவார்ல, இந்த ஹார்ஸு இந்த டாங்கி வந்து ஒரே இடத்துல கட்டக்கூடாது அப்படி. ஸோ இவர் வந்து இந்த மாதிரி கட்டிட்டாரு. ஸோ பாருங்கள், கவு வந்து வெளியில் போயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக வெதர் நல்லா இருக்குன்னா வெளியில் அனுப்புவார், இல்லை அனுப்பிச்சுக்கோங்க. ஸோ இதை மாதிரி உள்ளதா ஃபீடிங் மொத்தமும் கிராஸு தண்ணி எல்லாம் உள்ளதா. வெதர் நல்லா இருந்தான்னா வெளியில் அனுப்புகிறாரு. நான் அந்த கிளிப்பு 2 தடவை போயிட்டுல, அதனால தான் ஆட் பண்ணிட்டேன் இந்த கிளிப்பு வந்து வீடியோ. அப்புறம் பாருங்கள், இது வந்து மேலே கிராஸை வந்து கீழே அனுப்புறதுக்கும் இடத்தும். ஸோ மேலே ஒரு ஹோலை போட்டு அதுக்கப்புறம் கீழே தூக்க வர முடியாதுல்ல, அதனால மேலே வந்து கீழே போட்டோன்னா கீழே வந்து ஃபீடிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், மொத்தம் வந்து வெளியில் போயிட்டு இங்கே பாருங்கள் ஸ்மால் கவுஸு. இது என்ன நான் தமிழில் பேர் மறந்துட்டேன். ஸோ நம்ம ஊர் மாதிரி தான், சின்ன சின்ன பசங்களை வந்து பெரிய கவு கூட கூப்பிட்டு போக மாட்டான். ஸோ இது பாருங்கள் மிஷின் பாருங்கள், ஆட்டோமேட்டிக் மிஷின் மாதிரி. நம்ம கிராஸ் எல்லாம் உள்ளே போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் ஓப்பன் பண்ணி சின்ன சின்ன பீஸ் எல்லாம் கட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சைடு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு. ஸோ மேக்ஸிமம் வந்து மேன் பவர் கம்மி தானே, அதனால தான் மேக்ஸிமம் மிஷின் தான் யூஸ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி மிஷினில் வந்து சைடு கிராஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் 2 சைட்ஸ் வந்து. ஸோ டிராக்டர் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து நான் சின்ன டிராக்டர் பார்க்கவே இல்லை, எங்கே பார்த்தா கூட பெரிய டிராக்டர் தான். ஸோ வெளியில் பாருங்கள் எப்படி இருக்கான்னு. ஸோ மொத்தம் வந்து வெரி பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. ஸோ வின்டரில்னா ரொம்ப கஷ்டம், இங்கே வெளியில் கூட சுட்ட முடியாது. ஸோ கொஞ்சம் சம்மர் தானே, அதனால தான் நல்லாயிருக்கும். ஸோ கிராஸ் எல்லாம் கீப் பண்ணிட்டாரு. ஸோ அதே மாதிரி வாங்க உள்ளே போயிட்டு கூட மேலே நான் சொன்னேன்ல, மேலே கிராஸ் எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுறது, மேலே வந்து கீழே எப்படி வருமோ, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், இன்னொரு டிராக்டரு, கீழே ஒரு டிராக்டரு மேலே ஒரு டிராக்டரு. சைஸு பாருங்கள் எவ்வளோ சைஸ் இருக்கும். ஸோ இது பாருங்கள் கிராஸ் மொத்தமும். ஸோ கிராஸ் ஸ்டோரேஜ் பண்ணுறது வந்து மேலே. ஸோ நான் அந்த தூரமில் வந்த கிராஸ் வந்து இந்த மாதிரி உள்ள வருமோ, ஒரு பெரிய ரோல் சைஸு. ஸோ இங்கே உள்ள வந்துச்சு அதே மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி கீழே வந்து போடுற இடத்த பாருங்கள், இதான் ஹோலு. அது மாதிரி அந்த பெரிய மிஷினும். ஸோ இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் அந்த மேலே போய் தூக்கு போயிட்டு கீப் பண்ணுறதுக்கும் இந்த கிராஸ் மொத்தமும். ஸோ இது ஹோலு. இந்த ஹோல் வந்து ஒன்றும், அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது ஹோலு. இது 2 ஹோலு. இந்த வந்து இதில் வந்து கிராஸ் வந்து கீழே போட்டால் ஆட்டோமேட்டிக் கீழே போயிட்டு கையில் வந்து சைடு போடுறதுக்கும். ஸோ இது மிஷினும். அதே மாதிரி இது பாருங்கள், இது வந்து ஒரு சூப்பராக இருக்குங்க. இது நான் வீடியோ எடுக்கலை. இது வந்து கிராஸு மொத்தம் ஃபார்மிங்கில் கட் பண்ணும்போது சைடு போடுறதுக்காக. ஸோ மேக்ஸிமம் வந்து கிராஸ் கட் பண்ணி போகும் டிராக்டரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதே டிராக்டருக்கு இது எடுத்து வந்துட்டு ஒரு மிஷின் சுற்றுறது, அதுக்கப்புறம் ஒரு லைனாக வரும். அதுக்கப்புறமும் கிராஸ் மொத்தமும் ரோல் பண்ணி பேக் பண்ணுவார். ஸோ இது பாருங்கள் மில்க்கு பால் வந்து 35 ஈரோங்க. இது வந்து இன்கேஸ் இந்த 2 டப்பா வந்து ஃபுல் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க 40 ஈரோ. ஸோ ஒரு டைம் வந்து 35க்கு ஒரு டைம் 40க்கும் நான் எடுத்து போகிறேன். ஸோ உள்ளே பாருங்கள் பால் எப்படி இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி ஸோ இந்த சைடு பாருங்கள். ஸோ இது வந்து மேக்ஸிமங்க இது எனக்கு நல்லா இருந்த இதுங்க. எதுக்குன்னா ஒரு சின்ன சின்ன பசங்கள் வந்து ஒரு 2-3 வயசு இருக்கா என்னன்னு தெரில. ஸோ அவருக்கு கூட ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ நம்ம கூட வந்து கூப்பிட்டு போவார் ரோடு மேலே, டைரெக்ட் மெயின் ரோடுக்கு. எதுக்குன்னா அவர் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தெரியணும்ல, அந்த மாதிரி. நம்ம ட்ரோன் பாருங்கள் ஃப்ளை ஆகுது. ஸோ லொக்கேஷன்ஸு பாருங்கள் எப்படி இருக்கான்னு நீங்கள் வந்து காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கவுஸு பாருங்கள். இந்த கவு வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்து ஆடும் மாடுன்னு தெரியுமோ. ஸோ அந்த மேலும் ஃபீமேலும் எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரைட் ஆர் ராங் நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள் லொக்கேஷன்ஸ் வந்து நான் பேசுகிறதுக்கே வரலங்க. இந்த ட்ரோன் லொக்கேஷன்ஸ் வந்து இங்கே பார்த்தா க்ளவுடி அந்த க்ளவுடெல்லி கீழே வந்துச்சு. பார்க்கும்போது 2 கண்ணு பத்தாதுங்க, அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்ஸு. ஸோ மொத்தமும் இந்த லொக்கேஷன்ஸ் இன்னும் நிறையா எடுக்கணும்னு நினச்சிட்டேன், பட் டைம் பத்தலைங்க. ஸோ லொக்கேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கான்னு நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ டைம் பத்தாது, அதனால தான் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு மறுபடியும் நான் கிளம்பணும். கொஞ்சமும் நல்ல டைம் வெதரு நல்ல டைம் இருந்தேன்னா இன்னும் பியூட்டிஃபுல் லொக்கேஷன் எடுக்கலாமோ. ஸோ இது இந்த ஒரு வீடியோலோனே முடியாதுல்ல, இன்னும் நிறையா வீடியோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரோன் டேலண்ட் கூட பார்ப்போமோ. ஸோ லொக்கேஷன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ முடிஞ்சுங்க, மொத்தமுக்கு வந்து பால் எடுத்துட்டேன்.
எடுத்துகிட்டு மறுபடி நான் கிளம்புறேன். ஸோ லொக்கேஷன்ஸ் பாருங்கள். ஸோ இந்த மேக்ஸிமம் வந்து இந்த வீடியோவில் லொக்கேஷன்ஸ் தான் அதிகமும். ஸோ அந்த லொக்கேஷன்ஸுக்கு வந்து கேமராவில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி, ஸோ நேராக பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அங்கே பாருங்கள் கவுஸ் எல்லாம் கிராஸு சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம வந்து டிரைவிங் பண்ணும்போது டிரைவிங் பண்ணாமல் வீடியோ கூட எடுக்கிறேன். யார் டியூட்டி அவர் பண்ண மாட்டான். ஸோ 2 டியூட்டி பேரலாக பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் 2 ஹார்ஸு டாங்கி கிராஸ் பீட் என்னன்னு தெரில, சைஸ் சின்னதாக இருக்கும். ட்ரில்லர் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு ட்ரில்லரும் இது பக்கம் ஒரு ட்ரில்லரும். ஸோ இது வந்து இன்னொரு டைரி ஃபார்மு. ஸோ இங்கே ஒரு எனக்கு தெரிஞ்சு 4-5 டைரி ஃபார்ம் இருக்கும். ஆனால் நான் டெய்லி அங்கேயே போகிறேன்ல, அதனால தான் அங்கே போயிட்டேன். இங்கே எப்பவுமே போக மாட்டேன். ஸோ பாருங்கள் முன்னாடி வந்து ஆர்மி வேன் போகுது. ஸோ இதுங்க இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருக்கானே லைக் மேலே சொல்லுங்கள். அப்புறம் வந்து நீங்களும் வந்து எந்த ஊரில் வந்து பார்த்துட்டீங்களோ, எந்த நாட்டில் வந்து பார்த்துட்டீங்களோ கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. ஜெய் ஹிந்த்.